ஹாய் மக்களே, இதுதான் கீரி மீன். அப்புறம் இது வந்து எங்கள் ஊரில் பல்லாமரம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து இது வந்து ஸ்பாட்டட் ஹெரிங், இது வந்து ப்ளூ ஸ்ட்ரைப் ஹெரிங்னு சொல்லுவாங்க. இவங்க வாழ்கிறது 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்வாங்க. அப்புறம் இது வாழ்கிறது பார்த்தீங்கன்னா கடலில் கரையோரமாக ஒட்டின பகுதிகளில் தான் இந்த மீன் வாழ்கிறது. தண்ணியோட மேல் பரப்பில் தான் இவங்க அதிகமாக வாழ்கிறது. ஆனால் இறை தேடுறதுக்காக இவங்க சில டைமில் தண்ணியோட ஆழமான பகுதிகளிலையும் இந்த மீன் போகும். அந்த சாடியன் சால ஃபேமிலியை சேர்ந்தவ தான் இவங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன். ஏறக்குறை அந்த மத்தியோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். வைட்டமின்ஸும் ஏறக்குறை அதோட தான் இருக்கும். ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து முள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப சிறந்த மீன். அப்புறம் இவங்க வாழ்கிறது மேக்ஸிமம் 1 வருடம் வரைக்கும் தான் இவங்க வாழ்வாங்க. அப்புறம் இது வந்து ஒரு 5-6 மாதத்துலேயே இவங்க மெச்சூரிட்டி ஆகிடுவாங்க. வாழ்கிறது ஒரு கூட்டமாக தான் வாழ்வாங்க. ஒரு டயத்தில் லட்சக்கணக்கான முட்டைகள் போடுவாங்க. கடலில் இதோட இறகுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூ பிளாங்டன்னு சொல்லுவோம் நமக்கு. அப்புறம் அந்த சின்ன புழுக்கள் அதுக்கு 2 சேமாக தான் இருக்கும். ஆனால் 2 இனம் 2 மீன்கள். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த மீன் தான் அதிகமாக கிடைக்கும். இது வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இவங்க கிடைக்கிற சீசன் டைமில் மட்டும்தான் இந்த மீன் நமக்கு கிடைக்கும்.